ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருந்தது. ஒவ்வொரு பெயிண்டிங்கையும் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்தது. சார் என்கிட்ட இது வரைக்கும் 1000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க சார். சரி. அதாவது ஆர்ட் சம்மந்தமாக எல்லா மீடியமும் பண்ண ஒர்க் எல்லாமே என்கிட்ட இருக்குது சார். ஸ்டூடெண்ட்ஸ் எது கேட்டு வராங்களோ ஆர்ட் சம்மந்தமாக அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஒர்க் சொல்லிக் கொடுக்குறேன் சார். இதுவும் ஒன் டேல முடிச்சிட்டேன். இதுவும் ஈஸி தான், பட் வாட்டர் கலர் வந்து நல்லாயிருக்கும். நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராயிங்னாலே நமக்கு வந்து ரொம்ப அமைதியாகவும் நம்மளோட மனசை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப நல்லாவும் வச்சுருக்கும். ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மில்லர்புரத்தில் ஸ்பின்னிங் மில்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேக் சைடில் திவ்யா டிராயிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே டிராயிங் பண்ண டிராயிங்கு, அப்புறம் வந்து கிராஃப்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கையாலே பண்ணியிருப்பாங்களே, அதை வந்து ஒரு எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நான் காமிக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த திவ்யா டிராயிங் கிளாஸோட அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பர் முதற்கொண்டு கொடுத்துருக்கேன். உங்கள் பிள்ளைங்களை இங்கே நீங்கள் சேர்க்குனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து டிராயிங்லாம் வந்து முன்னாடி வந்து எல்லோரும் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டிஜிட்டல் வந்ததுலேருந்து இந்த டிராயிங்லாம் நிறைய பேர் மறந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து டிராயிங் கண்காட்சிக்குள்ளே நம்ம வந்துட்டோம். வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருந்தது. ஒவ்வொரு பெயிண்டிங்கையும் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. ஸோ இவ்வளோ அழகாக வரைகிறாங்களே. ஏன்னா நம்ம வந்து ஒரு பிரிண்ட் போடுறோன்னா டிஜிட்டலில் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் இங்க் வந்து அடித்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். அதாவது கம்ப்யூட்டரில் செய்கிறதா இவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஒரு சில நேரத்தில் நினச்சிருக்கேன். ஆனால் சில பேர் நல்ல ஆர்டிஸ்ட் வந்து சூப்பராக வரைவாங்க. அந்த இதெல்லாம் நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் இந்த ஆர்ட்டை தான் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அந்த க்ரீன் ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன், வேறு லெவலுங்க. பெயிண்டிங் இங்கே இருக்குது, எல்லாமே அவங்க கையால் அழகாக வரைஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறது அப்படி காட்டுமா, மெதுவாக திருப்பணும்னா இந்த இடத்துல இருக்கிறது போலாமே அவங்க மேம் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரைஞ்சி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. வந்து இந்த டிராயிங் கண்காட்சிக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். வந்தோடனே மேடம் தான் பார்த்து நம்ம பேச போகிறோம். ஸோ ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேர்? வணக்கம் சார், என் பேர் வாணி சார். உங்களுடைய டிராயிங் கிளாஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது சார்? மில்லர்புரத்தில் இருக்குது சார். ஸ்பின்னிங் மில் காம்பவுண்ட் பேக் சைடு. இந்த டிராயிங் கிளாஸோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். லைவ் லொக்கேஷனும் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஜிட்டல் முறையில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. பழையில அந்த இந்த பெயிண்டிங்லாம் வந்து எல்லாருமே மறந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து உங்கள் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஏதாவது வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து சத்தியமாக வந்து முறையாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து நிறைய பேரை தேடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இது ஒரு முக்கியமாக ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மேடம் வந்து 13 வருஷமாக வந்து இந்த இதில் இருக்கீங்க, அப்படி தானே டிராயிங் இதில் இருக்கீங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம எல்லாமே கேட்டுக்கிடும். மேடம், உங்களோட டிராயிங் கிளாஸை பற்றி சொல்லுங்கள், என்னென்ன ஒர்க்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? சார் என்கிட்ட இது வரைக்கும் 1000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க சார். சரி. அதாவது ஆர்ட் சம்மந்தமாக எல்லா மீடியமும் பண்ண ஒர்க் எல்லாமே என்கிட்ட இருக்குது சார். ஸ்டூடெண்ட்ஸ் எது கேட்டு வராங்களோ ஆர்ட் சம்மந்தமாக அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஒர்க் சொல்லிக் கொடுக்குறேன் சார். இப்போ வந்து கைப்பொருட்கள் தானே அது செய்கிறதெல்லாம்? கைவினை பொருட்கள் சொல்லிக் கொடுக்குறேன் சார். அது எம்ப்ராய்டரிங் ஒர்க்கு, கிளே ஒர்க்ஸு, எல்லா ஒர்க்ஸுமே எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன் சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்களுடைய பிள்ளைங்க நீங்கள் சேர்க்கணுன்னா கீழே நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு சேர்ந்து கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய விஷயத்த பார்த்தோன்னா நானே அசந்து போய் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். நானே ஒரு டிராயிங் பிரியர், பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துருவோம் மேடம் ஆச்சு. One shot to the head, I need a blank space. 'Cause everything is a threat, but I never back down, man, I'd rather be dead. I'm making love to fame, and she look better in bed. And I'ma rock this life till I take my last breath. I wanna make a change. I got one life left, so I'm gonna go down swinging, don't you forget. Everything is so
செராமிக் ஒர்க்கு சார். செராமிக் வச்சு எம்போசிங் பண்ணிவிட்டு ஆயில் பெயிண்டிங் வச்சு இதை ஃபினிஷிங் கொடுத்துருக்குறேன். இந்த ஒர்க் முடிய உங்களுக்கு 2 or 3 days ஆகும். இதையும் நான் பிள்ளைங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுக்குறேன் சார். இது எம்போசிங் ஒர்க் சார். அக்ராலிக் பெயிண்டிங் இது MCL வச்சு பண்ணியிருக்கேன் சார். இதுவும் முடிக்கிறதுக்கு இது 1 dayல முடிச்சிடலாம் சார். நான் வந்து திவ்யா டிராயிங் கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட். நான் இது வந்து வாட்டர் கலர், இது ஒரு அம்மன் பிக்சர். ஸோ இது பண்ணுறதுக்கு 1 day தான். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணேன். ஸோ சூப்பராக இருக்கும். இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாயாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும், நல்லாயிருக்கும். எங்கள் மேம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அடுத்து இன்னும் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. இது வந்து காளி பிக்சர். இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான். இதுவும் 1 dayல முடிச்சிட்டோம். இதுவும் வாட்டர் கலர் ஒர்க் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து சீனரி. இதுவும் 1 dayல முடிச்சிட்டேன். இதுவும் ஈஸி தான், பட் வாட்டர் கலர் வந்து நல்லாயிருக்கும். நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராயிங்னாலே நமக்கு வந்து ரொம்ப அமைதியாகவும் நம்மளோட மனசை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப நல்லாவும் வச்சுருக்கும். ஸோ ட்ராயிங் வந்து கற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது காடுக்கு தான் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்து நிறைய பேர் வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வரும்போது ஏதோ ஒரு இதில் தான் வந்தேன், பட் இங்கே வந்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் இதில் நிறைய ஒரு ஆர்டிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நானும் நிறைய வந்து திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் மேமும் வந்து எங்களை இன்னும் நிறைய வளர்த்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். பிக்சர் வந்து கலர் பென்சில் ஷேடிங். இது வந்து ரொம்ப ரியலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் பண்ணது. இது வந்து 2 நாள் ஆச்சு. பட் ஹேரு அதுக்கப்புறம் ஹேண்டு எல்லாமே வந்து அப்படியே ரியலாக கொண்டு வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணது. ஸோ இந்த பிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுவும் கலர் பென்சில் தான். ஸோ இதுவும் சாதாரண நம்மக்கிட்ட இருக்கிற இதை வச்சு தான் நான் வந்து பண்ணேன். பெருசாக எதுவும் இல்லை, சாதாரண பேப்பர் அண்டு கலர் பென்சில். ஸோ இதுவும் கலர் பென்சில் ஷேடிங். ஸோ ரொம்ப டஃப்லாம் இல்லை, வரைஞ்சா ரொம்ப ஈஸி தான். பிரபா, நானும் எங்கள் ஸ்டூடெண்ட் தான். நான் இப்போ 2 yearsஸாக எங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். வீட்டில் வந்து பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு போனதுக்கப்புறம் லோன்லியாக ஃபீல் பண்ணதுனால நான் மேம்கிட்ட வந்து கேட்டேன். மேம் வந்து என்னோட வயசை பார்க்காம என்னை கிளாஸில் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் முதல்ல பென்சில் ஷேடிங் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி பென்சில் ஷேடிங் முதல்ல சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து கலர் பென்சில் ஷேடிங்கு, இது கலர் பென்சில் ஷேடிங் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் போர்ட்ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால மேம் வந்து என்னை அதில் என்கரேஜ் பண்ணிவிட்டு, போர்ட்ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால மேம் வந்து எனக்கு போர்ட்ரேட் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தடுத்து வந்து நான் போர்ட்ரேட் மேம் கிட்ட கற்றுக்கிட்டேன். இது மேம் பென்சில் ஷேடிங், அடுத்து சார்கோல் வச்சு போடுறது சொல்லி கொடுத்தாங்க. மேம் வந்து இது மாதிரி நிறைய ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் வரைஞ்சிருக்கேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த காட்டுங்க. ஓகே. அடுத்தது வந்து மேம் எனக்கு ஆயில் பெயிண்டிங் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போர்ட்ரேட்டுக்கு அப்புறமா எனக்கு மேம் வந்து ஆயில் பெயிண்டிங் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க, ஆயில் பெயிண்டிங். அப்புறம் இது 2வது. இப்போவும் மேம் அடுத்தடுத்து ஆயில் பெயிண்டிங் தான் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆயில் பெயிண்டிங் வந்து நல்லா அழகாக கற்றுக் கொடுத்தாங்க. இது ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முதல்ல ஆயில் பெயிண்டிங் வாங்கணும். அப்புறம் வந்து இந்த கேன்வாஸ் போர்டு, அப்புறம் வந்து மண்ணெண்ணெய் இல்லைன்னா அந்த ஒரு லின்சீட் ஆயில்னு ஒன்று இருக்குது, அதையும் வாங்கி அதை வச்சு சொல்லி கொடுத்தாங்க. மேம் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா அந்த ஷேட்லாம் அழகாக சொல்லி தருவாங்க மேம் வந்து. வணக்கம், என் பேர் ஜோதி மோகன். நான் இந்த திவ்யா டிராயிங் கிளாஸில் உள்ள ஆர்ட் எக்ஸிபிஷன் அட்டென்ட் பண்ண வந்திருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. வாணி கண்ணன் கண்டக்ட் பண்ணுற எல்லா ஆர்ட் எக்ஸிபிஷனும் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். எல்லா தடவையுமே டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருக்கும்.
வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர், பென்சில் ட்ராயிங், கலர் பென்சில் ஷேடிங்ஸ், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய செய்து வச்சுருப்பாங்க. எல்லா ஆர்ட் எக்ஸிபிஷன்லேயும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இங்கே கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ட்ராயிங் அண்ட் ஆர்ட் ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். ஜஸ்ட் அவங்க வீட்டில் வந்து சும்மா ஏதாவது ஒரு ட்ராயிங் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு ப்ராப்பராக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இங்கே தாராளமாக வந்து செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 வருஷம் முன்னாடி நான் இங்கே ஜாயின் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து வாட்டர் கலர், கேன்வாஸ் பெயிண்டிங்லாம் நான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். புது புது டெக்னிக்ஸ்லாம் எனக்கு வாணிக்கண்ணன் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் என்னோட பொண்ணு வந்து இங்கே பென்சில் ட்ராயிங் அண்ட் கலர் பென்சில் ஷேடிங் கற்றுக்கிட்டாங்க. இப்போவும் அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அணில் கூட நான் தான் வரைஞ்சேன். நான் இவ்வளோ நல்லா வரைகிற காரணம் எங்கள் மேம் தான். உங்கள் வீட்லேயும் யாராவது ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா இங்கே சேர்த்து விடுங்க. திவ்யா ட்ராயிங் கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இது ஆயில் பெயிண்டில் ஃபிங்கர் வச்சு பண்ணது. இந்த ஒர்க்கு முடிக்க கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கிட்ட எனக்கு ஆச்சு. இது வந்து ட்ரை ஆகி தான் நம்ம இதை பண்ண முடியும். இப்போ நான் காமிக்கிறது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட்டு. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 டே கிளாஸ் மாதிரி இதை போட்டு விட்றேன், ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி போட்டு விட்றேன் சார். இது கிட்ஸ் வந்து இந்த மாதிரிப்பட்ட க்ளே ஒர்க்ஸு ரொம்ப விரும்பி பண்ணுறாங்க. பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட கிஃப்டாக கொடுத்துக்குறாங்க. இதை நீங்கள் வீட்டில் வாலில் கூட மாட்டி வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ நேரம் என்னோடய பெயிண்டிங்ஸ், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. இப்போது நான் ரீசெண்டாக வந்து ஒரு பேக் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஹேண்ட் ஒர்க்ஸ் தான். என்னோடய ஆசை வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 200 எம்ப்ளாயீஸ்க்காவது நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஆசை. அதனால தான் நான் இந்த கம்பெனியை நான் வந்து பண்ணிட்டு வரேன். மேரேஜுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸு, ஜுவல்லரி ஷாப்புக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாமே என்னோட பேக்ஸு, ஹேண்ட் ஒர்க்ஸு, எம்ப்ராய்டரிங் பண்ண பேக்ஸு. இதெல்லாம் ஒவ்வொரு பேக்ஸ் பண்ணுறதுக்குமே 1 or 2 days ஆகும். ஸ்பெஷலாக இது கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட பேக் வந்து ஸ்பெஷலாக நான் பண்ணி கொடுக்குறேன். என்னோட இவ்வளோ ஒர்க்ஸுக்கும் சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோட ஹஸ்பண்டு தான். இங்கே நான் வந்து ரொம்ப மணி மைண்டடாக அப்படிங்கிறத விட இந்த ஒர்க்குக்காக நான் ஒரு டெடிக்கேட்டடாக இருந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா என்கரேஜ் பண்ணி ஒரு நல்ல ட்ராயிங்கில் ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வந்து கொண்டு வர முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுத்துருப்பேன் நான் நம்புகிறேன். பார்த்தா நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேடம் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்து இந்த எப்படி வரையணுங்கிறதெல்லாம் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கிறது மட்டும் ஸ்டூடெண்ட்ஸில் இன்னும் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் சண்டே வருவாங்க அப்படி தானே மேம்? இன்றைக்கி வந்து சாட்டர்டே, அதனால் நிறைய பேர் வரல. ஸோ இன்னொரு அடுத்த வீடியோவில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்னென்ன ட்ராயிங்லாம் பண்ணுறாங்கிறத லைவாக உங்களுக்கு நான் வீடியோ காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லை, மேம் வந்து அவங்க கையால் செஞ்ச ஹேண்ட்பேக் எல்லாமே வந்து நம்மளுக்கு காமிச்சாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ வேணும்னா அதையும் நீங்கள் வந்து மேரட்ட ஆர்டர் போட்டால் டோர் டெலிவரி பண்ணுவேன் இருக்காங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பபாய், see you. காட்டுப்பூச்சி சேனலுக்கு தேங்க்யூ.